கன்னியாகுமரி மாவட்டம் கடியக்காவிளையில் கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் செய்து தாவேகா கூட்டணியில் இணைந்ததாக கூறி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக திமுகவினர் கோஷம் எழுப்பினர். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியதற்கு திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உயர்கல்வி மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் நோக்கில் தமிழக அரசு பள்ளிகளிலேயே முதல் முறையாக பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. 5ஆம் வகுப்பு முடிந்து செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டமளிப்பு விழா உடையணிந்து தலையில் தொப்பியுடன் இந்த மகிழ்ச்சி பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பான நிகழ்வு பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றது. விபத்துகளை தடுக்கும் வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசாலைகளில் IAS அதிகாரி வெங்கடசாமி தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் IAS அதிகாரி திருப்பதி வெங்கடசாமி தலைமையிலான குழுவினர் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்தினர். தொடர் வெடி விபத்துகளை தடுக்கும் நோக்கில் ஏற்கனவே விபத்து நடந்த ஆலைகளில் கள ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் விபத்திற்கான காரணங்கள் குறித்து கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் தொடர்ச்சியாக நாளை சிவகாசியில் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் விபத்து தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பிரிவு அருகே டன் கணக்கில் கொட்டப்படும் குப்பைகள் தொடர்ந்து எரிந்து வருவதால் பெரிதும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குப்பைகள் அனைத்தும் தீப்பற்றி எரிந்து வருவதால் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் குடியிருப்பு வாசிகள் சுவாசிக்க முடியாமலும் குழந்தைகள் உணவருந்த முடியாமலும் பெரிதும் அவதிப்படுகின்றனர். எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு குப்பை எரிஞ்சு நிறையா கருகி வெறும் புகை மண்டலமாக இருக்குது. வீட்டில் உட்காந்து சாப்பிடவும் முடியல, குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். திருப்பூர் கோவில்வடி பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2000 வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து முறிந்தன. இதனால் 5க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் சேதமானதால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. மீனாட்சிபுரம், கோவில்பட்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காலை முதலே கடும் வெயிலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாலையில் பெய்த இந்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. கோவை ஆர்எஸ்புரம் மெக்ரிகோர் சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது சாலையோரம் இருந்த பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து விழுந்தது. இந்த விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அங்கிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களும் பலத்த சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். தூத்துக்குடி வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் 2வது நாளாக மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முதல் முறை 7 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நேற்று 8 முதல் 18 வரையிலான சாட்சிகளிடம் நீதிபதி பிரீதா முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றவாளி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிக வட்டி கேட்டு மிரட்டியதோடு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு செய்த புகாரில் பாஜக நகர தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சின்னமனூர் நகர் பாஜக தலைவராக உள்ள சிங்கராஜ் என்பவர் வார வட்டிக்கு 50,000 ரூபாய் கடன் பெற்ற பெண் ஒருவரிடம் பணத்தை செலுத்திய போதும் அதிக வட்டி கேட்டு மிரட்டியுள்ளார். மேலும் அந்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறை அவரை கைது செய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கட்டுமான தொழிலாளியை பட்டப்பகலில் வெட்டிவிட்டு தப்பியோடிய ஒருவரை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரக்கோணம் ஷாநகர் பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளி ஜெகன் என்பவரை மர்ம நபர்கள் 3 பேர் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்டு நகர காவல்துறையினர் அவரை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதில் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டிமாதா பேராலய ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட சுமார் 300 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கொடியினை ஆயர் ஜீவானந்தம் ஏற்றி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரி குளத்தில் மூழ்கி உயிரிழந்த 2 இளைஞர்களின் உடலை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். 17 வயதான சஞ்சய், 20 வயதான சிவன்ராஜ் இருவரும் 7000 பண்ணை அருகே தமது நண்பர் சந்தோஷ் என்பவரின் ஊர் திருவிழாவிற்கு சென்றுள்ளனர். பின்னர் 3 பேரும் கீழசெல்லையாபுரம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் தேங்கியுள்ள தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் குளிக்க இறங்கிய போது நீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். 100 அடி ஆழம் என்பதால் உடலை தேடும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோவையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை நகைக்காக கொலை செய்த வழக்கில் சலவை தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் தனியாக வசித்து வந்த கோமதியை கொலை செய்துவிட்டு மர்ம நபர் ஒருவர் நகைகளை திருடிச் சென்றார். சிசிடிவியை வைத்து விசாரித்த காவல்துறை சலவை தொழிலாளி ரஞ்சித்குமார் மீது சந்தேகம் கொண்டு தேடி வந்தனர். இந்நிலையில் திருடப்பட்ட நகையை விற்று புது மனைவியை சுற்றுலா அழைத்து சென்ற ரஞ்சித்குமாரை ராமேஸ்வரத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மயிலாடுதுறை சுற்றுவட்டாரத்தில் திடீரென பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். மயிலாடுதுறை, சித்தர்காடு, மல்லியம், குத்தாலம், கோமல், மேக்கிரிமங்கலம், மங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை கோடை வெயிலின் தாக்கத்தை சற்று தணித்தது. ராமநாதபுரத்தில் கொட்டும் மழையில் காரின் மீது அமர்ந்து விசிலடித்து ரகளை செய்த தவிக தொண்டர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை மழை பெய்தபோது புதிய பேருந்து நிலையம் அருகே சிலர் காரில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து விசிலடித்து சத்தம் போட்ட வீடியோ காட்சி வெளியானது. இது தொடர்பாக 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கேணிக்கரை காவல் நிலைய காவலர்கள் 6 பேரை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் 99வது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் பூப்பல்லக்கில் விருந்தாவனம் சென்றடைந்தார். 100 கிலோ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் காமையசாமி கோவிலில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் பிருந்தாவன் தோப்பில் உள்ள ஸ்ரீ ராம அழகர் கோயிலை சென்றடைந்தார். வழியெங்கும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழங்கியபடி சுவாமியை தரிசனம் செய்தனர்.